தற்போது சபரிமலை மண்டல காலம் முடிந்து அடுத்து மகர விளக்கு பூஜை காலம் தொடங்க இருக்கின்றது. ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக 40 தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் குற்றம் விளைவித்தவர்களை புகார் பெற்றவுடன் குற்றவாளிகளை 3 மணி நேரத்திலே கைது செய்திருக்கின்றோம். இன்றைக்கு ஊப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாமியார் கூட்டிய கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இதுவரையில் அந்த சாமியார் மீது வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. ஏன் டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எத்தனை நாட்கள் போராட்ட களத்திலே இருந்தார்கள்? அவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதா? மணிப்பூரிலே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வன்முறை. இதுவரையில் உலகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு ஈரமுள்ள இதயங்கள் குலுங்கி அழுகின்ற அளவிற்கு ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்திருப்பீர்கள். பொள்ளாச்சியிலே அண்ணா என்னை விட்டுவிடுங்கள், அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அபய குரல் கேட்டபோது கூட அந்த பாலியல் தொந்தரவு நடந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அப்பொழுது புகார் பெறுவதற்கு கூட அந்த ஆட்சி முன்வரவில்லை. எத்தனை நாட்கள் கழித்து புகாரை பெற்றார்கள்? எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள்? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நடந்த சம்பவத்திற்கு நிச்சயமே எல்லோரும் வருத்தப்படுகின்றோம். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடாது. அப்படி வெளியானது ஏற்புடையதல்ல, கண்டனத்திற்குரியது. அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அவர் சொன்னது, அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும்? அதுக்கு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வரை அவர் கால் சட்டை காலனி போடாமல் இருந்தாலும் சரி, அல்லது அவர் வேட்டி கட்டாமல் பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, பேண்ட்டு போடாமல் வேட்டி கட்டி நடந்தாலும் சரி, அது காலனி போடாமல் நடந்தால் திமுக வீழ்த்திட முடியுமா? அது என்ன, அது சரி, அதுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியாது எனக்கு. அது ஒரு வேளை காலனி போடாமல் இருந்தால் காலுக்கு நல்லது, மேலுக்கு நல்லதுன்னு யாராவது சொல்லியிருக்கலாம், தெரியாது அது. அதனால் இதெல்லாம் ஒரு சும்மா வேடிக்கை காட்டுற விஷயமாக நான் பார்க்குறேனே தவிர, நான் சொன்ன மாதிரி காலணி அணியாமல் நடக்கிறது, வேஷ்டி கட்டாமல் பேண்ட் போட்டுக்கிறது, பேண்ட் கட்டாமல் அரக்கால் சட்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு போராட்ட யுக்தியாது. இதனால் திமுக அரசை வீழ்த்துறதுக்கு இதுக்கு என்ன செய்யறாரு? சம்பந்தம் இருக்கா? அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா வேடிக்கையான விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். தன்னைத்தானே திமுக வீழ்த்த வரை தன்னைத்தானே காட்டையால அடித்துக் கொள்ளும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஐயோ, செத்துக்கிட்டு போயிட போறாருங்கப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவு ஷார்ட் அடி தாங்க முடியும்? அவர் அப்படி சொல்றது தெரியல எனக்கு.
அப்பாட்டுக்கு அடிச்சுட்டு நல்ல நானே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த மாதிரி தவிச்சது ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்புக்கு ஃபுல்லாக கொட்டி சந்தாரம் குழந்தை கொட்டி குடும்பம்லாம் இருக்கு. அவங்க நல்ல அண்ணாமலை நீண்ட நாள் வாழ வேண்டும், தமிழ்நாட்டில இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேமே தவிர இந்த மாதிரி கசையடிப்பட்டு அவர் கசங்கி போகக்கூடாது. அதனால அவர் அந்த மாதிரி கசையடி வாங்காமல் அவர் நல்லபடியா இருக்கட்டும்.